ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ ஆந்தியூர். இது பார்த்திங்கன்னா இது எஸ் ஆடியோவோட ப்ரோலாஜிக் கோடு. நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அண்ணா ஒரு ரெகுலராக வாங்குகிற கடையில் இதை யூஸ் பண்ணி பாருங்கண்ணா, பார்த்து சொல்லுங்கள், அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது பார்த்திங்கன்னா நிறைய டெக்னீஷியனில் இதுக்கு முன்னாடி எல்லாம் வீடியோ போட்டாங்க. பட் எனக்கு இப்போ தான் கிடச்சிது. பார்த்திங்கன்னா அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு டைம் கூட என்கிட்ட கான்டாக்ட் பண்ணார். நான் அதை நான் கொஞ்சம் இந்த ஒர்க்கில் நான் அது இது பண்ணிக்கல. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அவர் இந்த போர்டை கொடுத்துருக்காரு. நம்ம செக் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சரி, நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. சரி, ஒரு வீடியோவாக போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதை நான் செக் பண்ண வீடியோவில் நம்ம கொஞ்சம் எதனா போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் செக் பண்ணதோட ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்றதுக்கோசரம் நான் போடுறேன். இது பாருங்கள், போர்டு எல்லாமே எல்லா போர்டும் நல்ல போர்டு தாங்க. நான் யாருமே குறை சொல்லலை. நான் என்னன்னா டெக்னீஷியன் கையில் தான் இருக்காது எல்லாமே மேட்ச் பண்ணுறது. ஏன்னா அந்தாட்ட ஆடியோ போர்டு என்ன மேட்ச் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2030 தான் நான் யூஸ் பண்ணுற 5 சேனலுக்கு 4TR மோனோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சப்புக்கு. அது பார்த்திங்கன்னா அதில் தான் நான் மேட்ச் பண்ணி 2030க்கு தான் நான் செக் பண்ணி காட்டுறேன் இப்போ. ஏன்னா இது இன்னும் பார்த்திங்கன்னா எஸ்டிகோவோ இல்லை 7265 அதுக்கெல்லாம் இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல. அது யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் நான் 2030 தான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆடியோ நல்லா இருக்குது, நான் கேட்டேன். சரி, அது வீடியோவாக போடலான்ட்டு அப்படியே கனெக்ஷனை கொடுத்து நான் இது பண்ணேன். ஏன்னா உள்ளவெல்லாம் கசகசான்னு எல்லாம் நம்ம எப்போவுமே ஒரே இதாக இருக்காது. அதனால் கொஞ்சம் நான் வெளியே வச்சு போடுறேன். இதை ஆடியோ செக் பண்ணி காட்டுற பாருங்கள். சாரி, சரௌண்டு பாருங்கள். சரௌண்டு பாருங்கள், லெஃப்ட் ரைட்டு. எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. சில்னஸ்ஸு பேஸு எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி இல்லாமல் கம்மியும் இல்லாமல் பர்ஃபெக்டாக கொஞ்சம் நல்லா இருக்குது. சில்னஸ் நைஸாகவே இருக்குது பாருங்கள். லெஃப்ட் ரைட்டில் உங்களுக்கு வாய்ஸும் பாருங்கள், வாய்ஸும் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி சரௌண்டு பாருங்கள். சரௌண்டு உங்களுக்கு சரௌண்டு நான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அவர் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருக்கும். நான் இதில் சரௌண்டு மட்டும் லைட்டாக நான் வாய்ஸை கம்மி பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள். வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு வாய்ஸும் நல்லா கிளியராகவே இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா உதிராமல் நல்லா கிளியராகவே இருக்குது. நான் செக் பண்ணிடுற வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா புதுசாக நான் ஒரு ஆம்பு ரெடி பண்ணேன்னா அதில் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி பண்ண மாட்டேன். தேவைப்பட்டால் மட்டும் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம வாங்கி ஸ்டாக் எதுவும் வைக்கிறதில்ல. சும்மா ஸ்டாக் வச்சாலையும் அது பார்த்திங்கன்னா அது இதாக இருக்காது. அதனால் எப்போ என்ன பொருள் வேணுமோ அது நம்ம அப்பப்போ வாங்கிக்குவோம். இது பாருங்கள், ஆடியோ சரௌண்டு பாருங்கள். வாய்ஸ் வைக்கிற பாருங்கள். வாய்ஸு லெஃப்ட் ரைட் பாருங்கள்.
பார்த்திங்கன்னா நான் 20-30 இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் 5 சேனலுக்கு. அதனால் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய செட்டுன்றதுனால பெரிய போர்டு அந்த இதெல்லாம் எதுவும் வைக்கல. சிம்பிளான போர்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசகசான்னு இருக்கும். அதனால தான் நான் அது இதாக இருக்கல. சரி எடுத்துனேன்னா அது டேமேஜ் ஆகும். நான் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இதுதான் நான் செக் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். சப்பு பார்த்திங்கன்னா சப்பும் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு அதை சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா சப்பு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். எதுவும் ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது கரெக்டாக இருக்குது. பட் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சின்ன ஒரு இது பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். வேறு பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதில் நல்லா இருக்குது. சரௌண்டு பாருங்கள். சரௌண்டு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. சப்பு பார்த்திங்கன்னா சப்பு உங்களுக்கு உதறாமல் வருது. போட்டியார் மோனோ தான் அது பாருங்கள். சப்பு உன்னுடைய பேஸ் எப்படி கேட்குன்னு தெரியல. அது லைட்டாக வாய்ஸ் வைக்கிற மாதிரி. தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதையம். சரௌண்டு பாருங்கள். சரௌண்டு மட்டும் எனக்கு மெயினாக எல்லாத்தோட சப்பும் சரௌண்டு தான் ரொம்ப நான் எதிர்பார்ப்பேன். வாய்ஸு லெஃப்ட் ரைட்டை விட நான் சரௌண்டு பேஸு சப்பும் தான் 2 தான் ரொம்ப நான் கொஞ்சம் கேர் எடுத்துப்பேன். அது பாருங்கள். சரௌண்டு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் இருக்கிறத விட கொஞ்சம் வாய்ஸு லைட்டாக கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள். அது கொஞ்சம் கெய்னர் வச்சு நான் கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வாய்ஸ் பாருங்கள். லெஃப்ட் ரைட் பாருங்கள். பேஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. நன்றி நண்பர்களே. நான் செக் பண்ணி நான் நிறையா வீடியோவில் நான் ஆடியோ அப்படியே போட்டிருக்கேன். அது என்ன ஆகுதுன்னு தெரியல. சேனல் கட் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா இது இருக்க வரைக்கும் என்னால் முடிஞ்சதை நான் போட்டு மக்களுக்காக நான் தெரியப்படுத்துகிறேன். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா இந்த போர்டு தான் பெருசாக அப்படின்னால நான் சொல்ல வரல. நல்லா இருக்குது, நான் சொல்கிறேன். அவ்வளோதான். அது மக்களுக்கு நான் என்னுடைய மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதே தான் வாங்கி யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. இது பார்த்திங்கன்னா எனக்கு நான் வாங்கினதில் நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நல்லாயிருக்கு இப்போதைக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதில் உங்களுக்கு, ஏன்னா நான் சொன்னதுனால வாங்கின்னு போயிட்டு இது இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்க அப்படிலாம் இல்லை. நல்லாவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கி யூஸ் பண்ணலாம். செக் பண்ணிங்க. கரெக்டான பார்த்திங்கன்னா பட்ஜெட்டும் கரெக்டான இதாக இருக்கும். அமௌண்ட்டும் இருக்குது. பரவாயில்ல. சொல்லப்போனால் நான் இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். நண்பர்களே இதில் ஏதாச்சும் யாருக்காவது தவறாக கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. சாரி. நன்றி நண்பர்களே. ஆடியோ பார்த்திங்கன்னா மைல்டாக நல்லாவே இருக்கும். ஏன்னா 20-30 கேட்குறதுனால அப்படி இருக்கும். அப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்கும். 20-30 7-6-5 ஆடியோ கிளியரன்ஸை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் எஸ்டிகேவிலலாம் நல்லா எடுத்து கொடுக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போவும் அந்த எஸ்டிகேவை விடுறதுக்கு ஒரு மனசு இல்லை. எஸ்டிகேவில் நான் அஸ்மெல் செட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆடியோ செக்கிங் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நன்றி நண்பர்களே. இது வரைக்கும் எனக்கு ஆதரவாக இருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, நன்றி.